தான் இந்த கடவுள் இருக்குன்றல ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க இப்போ சிவன் சுத்தி சில சாமிகள் தான் வச்சிருப்பாங்க, பார்வதியை சுத்தி சில சாமிகள் தான் இருக்கும். அது கரெக்ட். இப்போ நவகிரகம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு 9 ஃபேஸஸ் திரும்பி பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ராமர் பட்டாசத்துல மட்டும் ஏன் எல்லாரும் இருக்காங்க அந்த மாதிரி இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்றது எப்படி உருவாச்சு, எங்க உருவாச்சு, அதுக்கு நிறைய பேருக்கு டவுட். தஞ்சாவூர் பேர்லயே இருக்கு. எனக்கே அந்த டவுட் இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தஞ்சாவூர்னாலே ஒரு ட்ரெடிஷனான ஒரு பிளேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம எல்லாம் பேசுறோமே தவிர, இப்போ நாங்களும் ஷூட்டிங்காக போன ஆளுங்க தான். ஸோ அங்கே போகும்போது இந்த பிரம்மாண்டத்தை தான் நாங்கள் பார்க்க போவோம். பட் அப்போ ஒரு விஷயத்தை நீங்க இங்க சென்னையில உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க உங்களோட ஸ்பெஷல் நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க ஓனா பண்றீங்களா, எப்படிங்க இதெல்லாம் நீங்க செய்யறது? நான் சொல்றேன் மேடம், எல்லாத்துக்கும் இது ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் இருக்கிற டவுட். அந்த டவுட் எல்லாம் ஃபுல்லும் கிளியர் பண்ற பாருங்க. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் இவங்க ராமர் இன்னொரு பிரம்மாண்டம் இல்ல மேடம், அது வந்து 10 அடி அகலம். ஓகே. இது வந்து ஃப்ரேம் போட்டா 7 அடி அகலம். ஓகே. சோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மாஸ்டர் பீஸ். இதுவும் மாஸ்டர் பீஸ். ஒரு ஆர்டர் பேஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் பேஸ் இல்ல மேடம், ஆர்டர் பேஸ் படம்லாம் தனியா இருக்கும். ஆர்டர் பேஸ் படம்லாம் இருக்கவே இருக்காது. பண்ணி முடிச்சோம்னா அடுத்த நிமிஷம் கஸ்டமர் எடுத்து போயிடும். ஏன்னா ஆசை அது வெயிட் பண்ணிட்டு நம்ம. இப்ப நீங்க ஒரு ஆசையா ஒரு வீடு கட்டுறீங்க, கட்டி முடிச்ச உடனே குடி போயிடும். கட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் குடி போக அந்த அளவுக்கு ஆசை தஞ்சாவூர் பெயிண்டிங் மேலேயும் இருக்கும். அதனால ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பண்றதே பூஜை தானங்க. அப்ப அந்த பூஜைக்கு இதுதான் வச்சுட்டு தான் மத்த எல்லாமே இன்டீரியர் சோஃபா இருந்து மத்த எல்லாமே கொண்டு வருவாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு ஹீரோவே நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் மேடம். ஸோ அதனால ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்க ஹீரோ. அது மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு ஹீரோவே நம்ம பூஜை ரூம் தான். ஸோ அதனால பூஜை ரூம்ல ஹீரோ நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறதுனால கண்டிப்பா கஸ்டமர்ஸ் ஆசையாக உடனே எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என்னோட கிரியேஷன் மேடம். எனக்கு வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ல வந்து நல்ல படம் நிறைய பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதாவது நம்ம வந்து விற்கிறோம் அதுன்றது செப்பரேட் மேடம். எப்பவுமே வருமானம்ன்றது தேவை. அப்பதான் நான் என்னோட ஸ்டாஃபை பார்த்துக்க முடியும். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம நல்ல படம் பண்ணோம்னா the things is taken care of. ப்ரொஃபஷனலாவே இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப 21 வயசுல ஆரம்பிச்சது மேடம். ஸோ என்னன்னா வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே எங்க பாட்டி ஆர்டிஸ்ட், சரிங்களா? ஸோ அதனால எங்க வீட்டில் வந்து ஐ கம் ஃப்ரம் வெரி ட்ரெடிஷ்னல். தஞ்சாவூர் பேஸ்ல நீங்க? காஞ்சிபுரம் மேடம், சரிங்களா? நான் ஆனால் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது. மாதம் ஒரு தடவை ஆனால் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதனால எனக்கு என்னோட சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ட்ரெடிஷ்னல். ஐ கம் ஃப்ரம் அ வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஸோ சின்ன வயசுல கோயில் ஸ்லோகம், அதாவது என்னன்னா பேசிக்காக வந்து அந்த ஸ்லோகம்லாம் ரொம்ப எங்கள் அப்பா அம்மாலாம் கூட இருந்து இன்னைக்கு வரைக்குமே. எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னா நைட் அவங்க 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஸோ 9 மணி காலையில் இருக்கு நைட் வரைக்கும் அந்த சமைக்கிற போக இருக்கிற டைம் அவங்களோட பிளான், அவங்களோட வேலையே ஃபுல் டைம் ஸ்லோகம் தான். எத்தனையோ ஸ்லோகம், அதாவது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல இவ்வளவோ ஸ்லோகம் வந்து மனப்பாடமா வச்சிருக்காங்க அவங்க மைண்ட்ல. மை மதர் ஹஸ் a very strong memory mind. இப்போ ஆக்சுவலி எங்க அம்மா கூட பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து ஒரு 100 ஃபோன் நம்பர் வெறும் வாயிலேயே சொல்லுவாங்க. இப்போ உண்மையே சொல்லணும், பக்கத்துல இருக்க என் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் சில டைம்ல மறந்துடுவாங்க. எப்படி மெமரி பவரே ஃபுல்லா இப்ப நமக்கு அப்டேட் ஆக டோட்டலா டிபெண்டன்ட் ஆன் டெக்னாலஜி. அதுதான் அந்த மாதிரி மாறிடுச்சு. அது மாதிரி இருக்கு. ஸோ அது ஐ மீன் கமிங் பேக் டு திஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங் எங்க உருவாச்சு, எப்படி உருவாச்சு? பேர் சொல்ற மாதிரி தஞ்சாவூர்ல தான் உருவாயிருக்குது. அந்த ஊர் மக்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஃபேமஸ் ஆன காரணமே சரபோஜி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு மராத்தா கிங். அவர் தான் இதை வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வரையதை பார்த்து கூப்பிட்டு வச்சு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த படம் 10,000 15,000 சொல்கிறோம்ல, அங்கே அந்த காலத்து ராஜாலாம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் நல்ல படம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான, அவங்க எதிர்பார்க்காத சன்மானம் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வளர்த்து வந்திருக்காங்க. வர மாதிரி தான் சீன் எனக்கு தோணுது. தெரியுது அவங்களுக்கு. நம்ம வந்து என்ன இந்த படத்துல ஏதோ ஒரு படத்துல கூட சிவகார்த்திகேயன் வந்து இது கொடுப்பாங்க, ரஜினிகாந்த் வந்து வேதாச்சலம் வந்து அருணாச்சலம் படத்துல இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த கார்த்திக் சார் ஒரு படத்துல கூட ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. என்னடா இந்த டிராயிங் இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்ற மாதிரி. வந்து தோலா படம் சொல்றீங்க. ஆமா நினைக்கிறேன். அந்த டாட் வச்சது வந்து கார்த்திக் சார் வந்து வரைஞ்சு எப்படி இந்த படம் நாகார்ஜுனா சார் பிரகாஷ் ராஜ் சார் அப்புறம் தான் சன்மானம் கொடுத்துதான் வந்து ஒரு விஷயத்தை வாங்கினால அதுல ஒரு பூரிப்பு அடைஞ்சு அவங்க வந்து அடுத்தடுத்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன? ஆமா மேடம், அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஆக்சுவலா வந்து ராஜாக்கள் தான் மெயினா, சரபோஜி ராஜா தான் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இந்த காலத்து லாங்குவேஜ்ல ப்ரொமோஷன் தான். ஸோ அவர் தான் அதை வளர்த்துருக்காரு, ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நிறைய சன்மானம் கொடுத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கலை வரைகிறவங்களை வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்ததுல வந்து என்கிட்ட தஞ்சாவூர் பெயிண்டிங் வாங்குறவங்க எல்லாருமே ராஜா ராணி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எங்க ஆர்டிஸ்ட்டை வாழ வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வாழ வச்சாங்கனாலே அவங்க அந்த காலத்து ராஜா ராணி தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பெரிய விஷயங்க நீங்க சொல்றது. ஸோ மற்றபடி வந்து ஏன்னா இந்த விஷயம் எனக்கு இதுக்கு மேலே இருக்கிற பேஷன் என்னன்னா மேடம், ஒரு 6 வருஷமா இப்போ எனக்கு வந்து ஐம் அபவுட் 28 years old. 21 வயசுல ஆரம்பிச்சது.
அப்போ ஆரம்பிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல படம் பண்ணணும், இதை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும். ஏன்னா வந்து இதை கமர்ஷியலைஸ்டாக எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் இந்த கட்டத்துக்கு. ஆனால் அது பண்ணும்போது நல்ல படமாக நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எதுவும் தவற விடாமல் ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை ரீச் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றது. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து 8 months முடிக்க வேண்டி 2 years எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்று உருவாக்கும் போது அதை புரிஞ்சு நாங்கள் வாங்கி வச்சாதான் அதோட யூஸ் இருக்கும். இல்லை நம்ம ஒரு ஸ்டாச்சுவை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு டெக்கரேட்டிவ் பொருளாக அதை வச்சு அதோட வேல்யூ இருக்காது. அதுவும் போக நீங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்றது இப்போ நீங்கள் உங்கள் பரம்பரைக்கே நீங்கள் வந்து பணம் சேர்க்குறீங்க, நகை சேர்க்குறீங்க, இது இடம், வீடு, நிலம் எல்லாம் சேர்க்குறீங்க. ஆனால் தஞ்சாவூர் பெயிண்டிங்குமே ஒரு சொத்து தான் மேடம். இட்ஸ் அ ஹெரிட்டேஜ், இட்ஸ் அ லெகசி. இன்னும் 10-15 years எல்லாம் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் எங்கன்னு தேடுற மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். இப்பவே ரொம்ப கம்மி லெவல்ல தான் இருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம். இல்ல மேடம், படம் தஞ்சாவூர் படம் என்னைக்குனாலும் பண்ணலாம். ஆனா நல்ல படம் பண்றது தான் எல்லாரும். என் கிளைண்ட் சில பேர் கேட்பாங்க, அதுவும் நான் தஞ்சாவூர்ல போயிட்டு பார்த்தேன் மது, அங்க எனக்கு படம்லாம் பெருசா பிடிக்கல அப்படின்னு சொல்லி. தஞ்சாவூர் பெயிண்டிங் இன்னைக்கு நல்ல படம் தஞ்சாவூர்ல கிடைக்கும் இல்ல சென்னையில கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் என் வீடியோல சொன்ன மாதிரி எங்க நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அங்கே தான் நல்ல தஞ்சாவூர் படம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் எங்கே இருக்காங்க? என் கூட என்னோட டீமில் பியூட்டிஃபுல்லான நல்ல எண்ணம் உள்ள ஆர்டிஸ்ட் இருக்காங்க. யாரும் இருக்காங்களா இப்போ? அவங்க பார்க்கலாம், வர சொல்ல கண்டிப்பாக நான் வர சொல்லியிருக்கேன். அங்கே ஒர்க் ஷாப்பில் இருக்காங்க, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க. வந்தோடனே அதுவும் போக இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க காரைக்குடியில் இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு 46 வயசு அவருக்கு. எனக்கு அவர் பார்த்தோன்னே ஒரு கையெடுத்து கும்பிடணும் அளவுக்கு இருக்கும். என்றைக்குமே நான் என் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நல்ல எண்ணத்தோடு வரைகிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நான் சம்பளம்ன்றது நான் கொடுக்குறதே கிடையாது. அவங்களாம் சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒரு வார்த்தை தட்டாமல் அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க நம்ம கடவுள் வரைகிறாங்க, நம்ம கஸ்டமர் வீட்டில் வைக்கிற கடவுள் வரைகிறாங்கன்றப்ப நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அவங்க வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கரெக்டான வார்த்தைங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு மனசு ஹாப்பினஸோட ஒரு விஷயத்த பண்ணாதான் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதில் வந்து கமர்ஷியல் சென்ஸே சுத்தமாக கிடையாது. ஏன்னா எனக்கு என் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும், என் ஆர்டிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க வந்து என் கஸ்டமர்ஸ்க்காக அழகாக வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே நான் குறை வச்சிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நானுமே ஒவ்வொரு படம் முடிஞ்சோடனே ஃபுல்லும் குவாலிட்டி செக் பண்ணுவேன். ஸோ ஒரு படம் முடியுது அப்படின்னா தஞ்சாவூர் படத்தில் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது மேடம். ஸோ மக் ஒர்க் ஸ்டேஜ், ஃபாயிலிங் ஒர்க் ஸ்டேஜ், அப்புறம் ஃபேஸ் தனியாக வரைவோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சைடு ஒர்க்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த மாதிரி ஆமாம், இது வந்து திஸ் இஸ் அ கோல்டு லீஃப் பெயிண்டிங். ஓகே, கோல்டு லீஃப்னா ஒரிஜினல் கோல்டு தான். தஞ்சாவூர் படம்னாலே எல்லாமே ஒரிஜினல் 22 கேரட் கோல்டு தான். ஆனால் இதில் வந்து கோல்டு லீஃப் அண்ட் கோல்டு ஃபாயில்னு 2 கான்செப்ட் இருக்கு. இப்போ கோல்டு லீஃப்னா வெறும் அந்த இலை, கோல்டு இலை, சரிங்களா? கோல்டு ஃபாயில்னா அந்த இலையை நம்ம வந்து ஒரு பேப்பர் மேலே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம கட் பண்ணி ஒட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கோல்டு லீஃப் ஒட்டுறது தான் கஷ்டம். அந்த காலத்தில் கோல்டு லீஃப் வச்சு தான் ஒட்டியிருக்காங்க. அப்படி பண்ணாதான் படம் தரமாக இருக்கும். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் பிரைம் ரோல் பிளே பண்ணுதுன்றதுனால நம்ம கோல்டு ஃபாயிலுக்கு மாறிட்டோம். கன்வென்ஷனலாக ஒரு 50-60 இயர்ஸாகவே கோல்டு ஃபாயிலுக்கு மாறிட்டோம். கோல்டு லீஃப் வந்து பெரும்பாலும், ஆனால் இன்னைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலம் வரும், கேட்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரு காலம் வரும், அன்னைக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையுமே இந்த கன்வென்ஷனல் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லும் நான் வந்து ட்ரெடிஷ்னல் படம் மட்டும்தான் பண்ணுவேன்ற அளவுக்கு கஸ்டமருமே எங்கே போய் வாங்கினாலும் இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னல் படம் அந்த காலத்தில் செஞ்ச படம் மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி நான் டெஃபினட்டாக ஒரு நீட் கிரியேட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு. ஏன்னா பெரும்பாலும் கிடைக்கிறது வந்து கன்வென்ஷனல் படம் தான்றதுனால இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி படம் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து நல்ல படம் அந்த காலத்து படம்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா எங்கே போய் வாங்கினாலும் அவங்க இந்த மாதிரி படம் தான் கேட்கணும். நீங்கள் மறக்க முடியாத மாதிரி யாராவது உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருந்து அவங்க கேட்டது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்மளே இதை யோசிக்கலையேன்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்க வச்ச மாதிரி யாராவது கஸ்டமரோட ரொம்ப கண்டிப்பாக மேடம். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒரு லக்ஷ்மி பாலாஜி ஒன்று கேட்டாங்க. அவங்க வந்து அந்த எப்போவுமே ஸ்டாண்டர்டாக லக்ஷ்மி பாலாஜி வந்து நம்ம வரையறது ஸ்டாண்டர்டாக இருக்கிற அந்த தஞ்சாவூர் இப்போ ஃபுல் பெருமாள் இருப்பார், அவங்க பாதத்தில் வந்து லக்ஷ்மி இருக்கும். ஆனால் அந்த கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு இன்டர்நெட்லேருந்து ஏதோ பழைய ஃபோட்டோ எடுத்து காட்டி எனக்கு இந்த மாதிரி பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க மேடம். அதே மாதிரி புதுசாக நான் கற்றுக்குவேன். இந்த பழனி முருகர் தண்டத்தில் ஏன் கிளி இருக்காருன்னு நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன். அதாவது அருணகிரிநாதர் தான் கிளி ஸ்வரூபமாக பழனி முருகரோட தண்டத்தில் இருக்கார். அருணகிரிநாதரை ஒரு புலவர் ஏமாத்தி அருணகிரிநாதரை வந்து அவர் உடலை அழிச்சிட்டாங்க. பெரிய ஸ்டோரி இருக்கு, நான் சொல்லி கதை கேட்க வாய் திறந்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய எனக்கு வந்து ஒரு ஜுவல்லரி பத்தி கேட்டீங்கன்னா நான் பேசுவேன், புடவை பத்தி கேட்டா பேசுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நானே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறது, ஒரு பெயிண்டிங்ல இவ்வளோ இருக்கான்னு எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இது வந்து நம்ம ஒரு இத்தனை நாள் வந்து நான் பை ஃபேக்ட் சொல்றேன், அது வந்து ஒரு
ஒரு ஆர்ட் மாதிரி நம்ம பார்த்தோமே தவிர இதில் இவ்வளோ இன்புட் இருக்குது, இவ்வளோ நாள் அது டைம் எடுத்து பண்ணணும், அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஸோ அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாச்சு சாமிகளும் ஒவ்வொரு மீனிங் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லும்போது நானே பார்த்தேன். ஜஸ்ட் உங்கள் ஷாப் வர முன்னாடி உங்களோட இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பேசுகிற கேட்க எனக்கே வந்து அவ்வளோ டவுட்ஸ் வர ஆரம்பிச்சோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு இருக்குது, இந்த சாமியெல்லாம் எதனால் கும்பிடுறாங்க, ஸோ எதுக்காக நம்ம வந்து அந்த கோயிலை சுற்றி வரோம், எதுக்காக அந்த கொடி முன்னாடி வந்து நம்ம அந்த கும்பிடுறோம், அந்த மாதிரி பல டவுட் எனக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இருக்குது மேடம். எனக்கு தெரிஞ்சது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 100%ல் ஒரு 0.001%. எனக்கு ஒரு டவுட், எனக்கு கிளாரிஃபை பண்ணுறீங்களா? ஏன்னா எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்டாச்சுவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமி நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இவங்கெல்லாம் தெரியுறாங்க. பட் இவங்க எதுக்கு இவங்க பார்த்து அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க, எதனால இது? ஏன்னா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன், இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்லாம் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு பெரியவங்களா வீட்டில் யாரும் இல்லை. ஸோ இப்போ நான் பண்ணாதான் என் பொண்ணு நாளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். கண்டிப்பாக இதை பற்றி அதை இன்ஃபர்மேட்டிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ இது வந்து ராமர் பட்டாபிஷேகம் மேடம். ராமர் வனவாசம் முடிச்சுட்டு வந்து பட்டாபிஷேகம் நடத்தும் போது அதை டெபிக் பண்ற படம் தான் இது. சரிங்களா? அதாவது வீட்டில் தாராளமாக தைரியமாக வைக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்பாங்க இது வைக்கலாமா, ராமர் வந்து 14 வருஷம் போயிட்டு வந்தாரு, அதே மாதிரி எங்க வீட்லயே அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் தாராளமாக வைக்கலாம், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இங்கே ஹனுமான் வந்து அந்த அந்த அங்கே அவருக்கு குரங்கு ஸ்வரூபத்தில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு பூஜை, ஒரு நல்ல ஃபங்க்ஷன், 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து இங்கே ஹனுமான் வந்து ராமருக்கு பாத பூஜை. 14 வருஷம் அவர் வந்து வனவாசம் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டாபிஷேகத்தில் பண்றாரு. பட்டாபிஷேகம் அப்போ பாத பூஜை பண்றாங்க. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு ராஜான்னு பார்த்தோம்னா அந்த அரியாசனை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்களே, அது மாதிரி சைட் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமான், இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். இதை தவிர பரதர், சத்ருக்னர், இவங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. விபீஷ்ணர், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்டென்சிவாக நான் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டோரி கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய உங்கள் ஸ்டோரி கேட்டு தான் நான் இங்கே வந்ததே மெயின். ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு ஸ்வரூபம், ராமர் சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் கூட தான் இந்த கடவுள் இருக்குன்றல ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க இப்போ சிவன் சுற்றி சில சாமிகள் தான் வச்சிருப்பாங்க, பார்வதியை சுற்றி சில சாமிகள் தான் இருக்கும். அது கரெக்ட். இப்போ நவகிரகம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு 9 ஃபேஸஸ் திரும்பி பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ராமர் பட்டாபிஷேகத்துல மட்டும் ஏன் எல்லாரும் இருக்காங்க அந்த மாதிரி மேடம்? இப்போ உங்க கல்யாணம் நீங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவீங்க, அந்த கான்செப்ட் தான் மேடம். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான். ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் நம்ம வரணும். அது மாதிரி தான் இங்க பாருங்க, சின்ன படத்துலயுமே அந்த ராமர் பட்டாபிஷேகத்துல வந்து சிவன் இருக்காரு பாருங்க, எல்லாரும் இருப்பாங்க, நாரதர், சரஸ்வதி எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அவங்க இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்றது தான் கான்செப்ட். நீங்க சொல்றது பார்த்தா சாமி ரூமுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் கேட்பேன், அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து சில விஷயங்கள் காரணத்தோடு இருக்குது, ப்ளஸ் அவ்வளோ அழகாகவும் இருக்குது.